Maths in Life channel, 11th standard Maths, exercise 3.3, sum number 4. Prove that cot 180 plus theta, sin 90 minus theta, cos minus theta, whole divided by sin 270 plus theta, tan minus theta, cosecant 360 plus theta, equal to cos squared theta into cot theta. இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த குவாட்ரண்ட்டில் எந்தெந்த trigonometric ratios பாசிட்டிவாக இருக்குன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 0லேருந்து 90 டிகிரி, இதில் எல்லாமே பாசிட்டிவ், ஆல் ப்ளஸ். சைன், காஸ், டேன், காட், சீக்கண்ட், கொசிகண்ட் எல்லாமே பாசிட்டிவ். 90லேருந்து 180 செகண்ட் குவாட்ரண்ட், இதில் சைன் தீட்டா பாசிட்டிவ், இதோடைய ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் தீட்டா பாசிட்டிவ். 180லேருந்து 270 தேர்ட் குவாட்ரண்ட், இதில் டேன் தீட்டா பாசிட்டிவ், இதோடைய ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா பாசிட்டிவ். 270லேருந்து 360 ஃபோர்த் குவாட்ரண்ட், இதில் காஸ் தீட்டா பாசிட்டிவ், இதோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் தீட்டா பாசிட்டிவ். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துங்க காட் 180 ப்ளஸ் தீட்டா. 180 ப்ளஸ் தீட்டா ஆப்வியஸ்லி தேர்ட் குவாட்ரண்ட்டில் காட் பாசிட்டிவாக இருக்கனால இதுக்கு ப்ளஸ் வரும். 180 வந்திருக்கனால காட்டுக்கு காட் தீட்டா தான் வரும். ஏன்னா 180யும் 360 வந்தால் சேம் ரேஷியோ. சைனுக்கு சைன், காசுக்கு காஸ், டேனுக்கு டேன், காட்க்கு காட், சீக்கண்டுக்கு சீக்கண்ட், கொசிகண்டுக்கு கொசிகண்ட், அதே ரேஷியோ அப்ளை பண்ணணும். அடுத்து பாருங்க சைன் 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ் இருக்கனால சைனும் பாசிட்டிவ். இங்கே பாருங்க 90 வந்திருக்கு. ஸோ போன அதில் காட் 180 ப்ளஸ் தீட்டான்னு வந்துச்சு, அதுக்கு சேம் ரேஷியோ அப்ளை பண்ணணும்னு சொல்லணும். இங்கே 90 வந்திருக்கு. 90யும் 270 வந்தால் கோ ரேஷியோ அப்ளை பண்ணணும். சைனோட கோ ரேஷியோ காஸ், காசோட கோ ரேஷியோ சைன், அதே மாதிரி டேனோட கோ ரேஷியோ காட், காட்டோட கோ ரேஷியோ டேன், சீக்கண்டோடைய கோ ரேஷியோ கொசிகண்ட், கொசிகண்டோடைய கோ ரேஷியோ சீக்கண்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே சைன் வந்திருக்கிறதுனால 90 டிகிரி இருக்குது, சைன் வந்திருக்கிறதுனால இது என்ன ஆகிடும், காஸ் தீட்டான்னு மாறிடும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, காஸ் ஈவன் ஃபங்க்ஷன், அதனால் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. காசும் சீக்கண்ட் இந்த ரெண்டுமே ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கனால இந்த ரெண்டுமே மைனஸில் ஆங்கிள் வந்திருந்தாலும் பாசிட்டிவ் தான் வரும், மற்றதெல்லாமே நெகட்டிவ் ஆகிடும். சைன் 270 ப்ளஸ் தீட்டா, 270 ப்ளஸ் தீட்டாங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இங்கே காஸ் பாசிட்டிவ், ஆனால் இங்கே சைன் வந்ததுனால மைனஸ். 270 வந்தால் கோரேஷியோ அப்ளை பண்ணணும், சைனோட கோரேஷியோ காஸ். டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா, டேன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், அதனால் மைனஸ் டேன் தீட்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காசும் சீக்கண்டும் மட்டும்தான் ஈவன் ஃபங்க்ஷன், அந்த ரெண்டுக்கு மட்டும்தான் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. அதே மாதிரி இங்கே சீக்கண்ட் மைனஸ் தீட்டா வந்திருந்தா சீக்கண்ட் தீட்டா. மற்ற நான்குமே மைனஸில் ஆங்கிள் வந்தால் மைனஸ் தான் வரும். கொசிகண்ட் 360 ப்ளஸ் தீட்டா, 360 ப்ளஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதனால் எல்லாமே பாசிட்டிவ். 360 வந்ததுனால கொசிகண்டுக்கு கொசிகண்ட் தான் வரும். ஸோ எல்ஹெச்எஸ் காட் 180 ப்ளஸ் தீட்டாவுக்கு காட் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டாவுக்கு காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவுக்கு காஸ் தீட்டா, பை சைன் 270 ப்ளஸ் தீட்டாவுக்கு மைனஸ் காஸ் தீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் தீட்டாவுக்கு மைனஸ் டேன் தீட்டா, கொசிகண்ட் 360 ப்ளஸ் தீட்டாவுக்கு கொசிகண்ட் தீட்டா. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும், காஸ்க்கு காஸ் கேன்சல் ஆகிடும். காட் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை டேன் தீட்டாக்கு நாம் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா போட்டுக்கலாம். கொசிகன் தீட்டாக்கு 1 பை சைன் தீட்டா கேன்சல், சைனு கேன்சல் ஆகிடும். காட் தீட்டா காஸ் தீட்டா, இந்த 1 பை காஸ் தீட்டா அப்படியே மேலே வரும்பொழுது ரெசிப்ரோக்கல் ஆகி காஸ் தீட்டா பை 1 ஆகிடும். காஸ் தீட்டா பை 1, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா இஸ் RHS.